الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் முதல் நாளில் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாயிலில் அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அவனுடைய இல்லத்திலே சற்று நேரம் தாமதித்து அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நன்னோக்கோடு இந்த அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் வல்ல நாயன் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்களின் வரலாறு தொடர் விளக்க வகுப்பு தொடர் ஒன்றை இன்ஷா அல்லாஹ் இன்று ஆரம்பித்து வைக்கின்றோம். வெள்ளிக்கிழமை தவிர்ந்த எல்லா நாட்களிலும் தொடர்ச்சியாக இந்த ரமலானிலே இந்த தொடரிலே 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்களினுடைய வரலாறுகளை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கலந்துரையாட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்று இதனை ஆரம்பித்து வைக்கின்றோம். கடந்த வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் பல்வேறு கோணங்களை நாங்கள் இந்த தொடரிலே நோக்கி இருந்தோம். இந்த வருடம் சஹாபாக்களினுடைய வரலாறை நோக்க இருக்கின்றோம். நபித்தோழர்கள் பற்றி கற்றுக்கொள்வோம், நபித்தோழர்கள் மீது பற்றுக்கொள்வோம் என்பதுதான் இன்றைய இந்த தொடர் வகுப்பின் மகுட வாசகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்கின்ற போதுதான் அவர்கள் மீது ஒரு பற்று ஏற்படும் என்பது யதார்த்தமான ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கிற சஹாபி இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு முக்கியமான ஒரு மனிதர், நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்துதான் சில விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய கலீஃபாக்களில் முதலாவது கலீஃபா என்கின்ற அந்த சிறப்பு பெயரை பெற்றுக்கொண்டவர் நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றின் போக்கை, திசை வழியை தீர்மானித்த ஒருவராக நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தோடு இந்த இஸ்லாம் அழிந்துவிடும், அது சிதறி போகும், அது சின்னாபின்னப்பட்டு போகும் என்று எதிரிகள் கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே சிறப்பான ஒரு ஆட்சியை இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் பாரமெடுத்து மிக அருமையான சேவைகளை இந்த சமுதாயத்துக்கும் முழு உலகுக்கும் வழங்கிய ஒரு ஆளுமைதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு இஸ்லாமிய பேரரசை உருவாக்குவதற்கு வித்திட்ட ஒரு ஆளுமையாக நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரமல்ல, அரசியல் தலைவராக, அது மாத்திரமல்லாமல் ஒரு நல்ல தாயியாக, நல்ல வியாபாரியாக, நல்ல தந்தையாக, நல்ல குடும்ப உறுப்பினராக என்று பல் துறைகளிலும் தாக்கம் செலுத்திய ஒரு பன்முக ஆளுமையாக நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்ப பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய இயற்பெயர் ஆரம்பத்திலே அப்துல்லா என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு இருந்தது. அதற்கு முன்னர், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருந்த பெயர் அப்துல் காபா. அப்துல் காபா என்கின்ற பெயர் தான் அவருக்கு சூட்டப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துல்லா என்ற ஒரு பெயரை தான் ஆரம்பத்திலே சூட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அடிமை என்கின்ற பெயரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சூட்டுகின்றார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 573 மக்காவிலே குறைஷி குலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிளை கோத்திரமான பனு தைம் கிளையிலே பிறந்த ஒருவராகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சுமார் 2.5 வருடங்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கொஞ்சம் இளமையானவர், 2.5 வயது இளையவராகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள்.
இவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். பிற்காலத்திலே மிக வயது முதிர்ந்த நிலையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இயற்பெயர் உஸ்மான் இப்னு ஆமிர் என்பதுதான் அவருடைய பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாய் உம்முல் ஹைர் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் சல்மா பின் சஹர் என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். பிற்காலத்தில் அவர் உம்முல் ஹைர் என்று குனியா ஒரு சிறப்பு பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பரம்பரையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவருடைய தந்தையுடைய 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 என்று சென்று 6வது தலைமுறை முர்ரா இப்னு காப் என்பவர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரே குலம், குறைஷி குலம். அதிலே 6வது தலைமுறையில் ஒரே பாட்டனாரை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. மிக நெருக்கமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே நெருக்கமான ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தந்தை மகன் பேரன் என்று சொல்லி 3 தலைமுறையும் சஹாபாக்களாக இருந்த ஒரு குடும்பம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களும் ஒரு சஹாபி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சஹாபி. அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் சஹாபி. 3 தலைமுறை ஒரே காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து சஹாபாக்கள் என்ற பெயரை பெற்றுக்கொண்ட சிறப்புக்குரிய ஒரு குடும்பம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பம். இது ஒரு சிறப்பு. 3 தலைமுறை, ஒரு 3 ஜெனரேஷன் ஒரே காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபி என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொண்டவர்கள். சில சஹாபாக்களுடைய குடும்பத்திலே பார்த்தால் தந்தை இஸ்லாத்தை ஏற்கவே இல்லை, மகன் சஹாபியாக இருப்பார், பேரனும் சஹாபியாக இருப்பார். இன்னும் சில குடும்பங்களிலே பார்த்தால் தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், பிள்ளை ஏற்றிருக்க மாட்டார். இன்னும் சிலர்களை பார்த்தால் அவருடைய பேரப்பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், ஆனால் அதற்கிடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்காது, தாபிஈ என்கின்ற அந்தஸ்து தான் கிடைக்கும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தில் தான் இந்த சிறப்பம்சம் இருக்கிறது. 3 தலைமுறையினரும் ஒரே காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து பழகி நெருக்கமாக இருந்தவர்கள் என்பது இவர்களுடைய ஒரு சிறப்புக்குரிய அந்தஸ்தை காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே மக்கா நகரத்திலே மினா, நாங்கள் ஹஜ்ஜிக்காக போகின்ற போது புனித தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மினாவிலே தான் இவர்கள் பிறந்திருந்தார்கள். அதாவது இஸ்லாமிய அரபு வருடங்களின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் ஆமுல் ஃபீலிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார். இந்த ஆமுல் ஃபீல் சம்பவம் நடந்து காபாவை அழிப்பதற்காக யானை படையை திரட்டி கொண்டு வந்த அபரஹாவினுடைய படை வந்த அந்த சம்பவத்துக்கு 2.5 வருடங்கள், கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 2 வருடங்களிலே அவர்களும் 63வது வயதிலே தான் மௌத்தாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி 63வது வயதிலே மௌத்தானார்களோ அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 63வது வயதில் தான் மௌத்தாகின்றார்கள். இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2.5 வருடம் இளையவர். 2.5 வருட ஆட்சியின் பிறகு மரணித்து போகின்றார். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அவர்களுக்கும் 63 வயதில் மரணம், இவர்களுக்கும் 63 வயதில் மரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு நேரடியாக ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்ட ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டிலே சொல்வதாக இருந்தால் 634 ஆகஸ்ட் மாதம் அவர்கள் மரணித்து போனார். இவருடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மொத்தம் 4 மனைவிகள் இருந்ததாக குறிப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது அந்த காலத்திலே இயல்பாக இருந்த ஒரு வழக்கம். பலதார மனம் என்பது அந்த அரபு சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றும் கூட. ஏனென்றால் அதிகமான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்களினுடைய தொகை பெண்களினுடைய தொகையை விட குறைவாக இருந்த ஒரு காலப்பகுதி. எனவே ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிக்கின்ற வழக்காறு இஸ்லாத்தில் தோன்றிய ஒன்று கிடையாது. அது அரபுலக வழக்காராக இருந்து இஸ்லாத்துக்குள் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தவிர அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் முதலாவது பலதார மனத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் என்பது கிடையாது. அதற்கு முன்னரே இந்த வழக்காறு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய 4 மனைவிமார்கள் மூலமாகவும் 6 பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றார். அதிலே 3 பேர் ஆண் குழந்தைகள், 3 பேர் பெண் குழந்தைகள் உள்ளடங்கலாக மொத்தம் 6 பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுக்கின்றார். அதிலே முதலாவது மனைவி ஹதீரா பின் அப்துல் உஸ்ஸா. இவர் மூலம்தான்
அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் பிறக்கின்றார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஹதீலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு முஷ்ரிக்கான பெண்ணோடு ஒரு முஸ்லிம் தொடர்ந்து வாழ முடியாது. எனவே அவர்கள் அவரை தலாக் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகினார்கள். எனவே அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவாகரத்து செய்திருந்தார்கள். இரண்டாவது மனைவி உம்மு ரூமான், இவர்கள் தான் மிக பிரபலமான மனைவி. உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்கள் மூலமாக தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் யாருன்னு கேட்டால் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக முக்கியமான ஒருவர். அவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முக்கியமான புதல்வர்களில் ஒருவர், இஸ்லாத்துக்காக பல தியாகங்களை செய்த ஒருவர். அவர்களும் உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளை. இவர் மதீனாவிலே ஹிஜ்ரி 6 மறைந்து போகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவருக்குரிய ஜனாசா தொழுகையை நடத்தி வைத்தார்கள் என்பது இன்னும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம். இந்த உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்த போது அவருக்கு ஜனாசா தொழுகையை, அவருடைய சிறப்புக்காக வேண்டி ஜனாசா தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவருக்காக நடத்தி வைத்தார்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் மாமியார், அவருடைய பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் அவர்கள் திருமணம் செய்திருந்தார். அதே போன்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களும் ஒரு சிறப்புக்குரிய ஒருவர். இவர்கள் மூலம் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு புதல்வர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்தார். இவர் ஆரம்பத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருந்து பிறகு விவாகரத்து பெற்றதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விதவையாக இவருக்கு வாழ்வளித்திருந்தார்கள். இறுதியாக ஹபீபா பின்த் ஹாரிஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். இவர்கள் மூலம் உம்மு குல்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை இவர்களுக்கு கிடைத்திருந்தது. அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தானதற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகுதான் அந்த குழந்தை கிடைத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கடைசியாக பிறந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் மரணித்ததற்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தை என்று சொல்கிறார்கள். இப்படி இவர்களுடைய குடும்பமும் ஒரு பாரிய 6 பிள்ளைகள் 4 மனைவிகளாக பெரிய குடும்ப வரலாறு கொண்ட ஒரு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தொழில், என்ன தொழில் செய்தார்கள்? சின்ன வயதிலேயே அவர்களுக்கு பிசினஸிலே ஒரு பாரிய ஈடுபாடு இருந்தது. அவருடைய சிறப்பு என்னவென்றால், அவருடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த பிசினஸ் செய்கிறார்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு இயல்பு தான் இந்த பெர்சுவேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இணங்க வைத்து. ஒரு ஆள ஒரு விஷயத்துக்கு இணங்க வைக்கிறது, ஒரு விலைக்கு இணங்க வைக்கிறது. வியாபாரத்தில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். கஸ்டமரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில பேசி அவர்களை இணங்க வைத்தல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த திறன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட மிக அழகாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திறனை எதற்கு பயன்படுத்தினார்கள் தெரியுமா? இஸ்லாமிய தாவாவுக்கு பயன்படுத்தினார். எதிரிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களை அணுகி அவர்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற அந்த பணியை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்திருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய அந்த பெர்சுவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இணங்க வைக்கிறது. ஒருவரை ஒரு முரண்பாட்டிலே இருப்பவர்களை உடன்பாட்டுக்கு கொண்டு வருவது. இயலாது, இது கஷ்டம் என்று சொல்பவர்களை இயலும் என்ற நிலைக்கு கொண்டு வருவது ஒரு கஷ்டமான பணி. இது எல்லாருக்குமே இயலாது. இந்த கலையை கற்றுக்கொண்டவர்கள் நல்ல பிசினஸ் மேனா இருப்பார்கள், நீங்க பார்க்கலாம், நல்ல சிறந்த பிசினஸ் மேனாக இருப்பார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. எனவே இஸ்லாத்துக்கு முன்னரே அவர்கள் நிறைய பிசினஸ்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மக்காவிலே குறைஷிகளிலே குறைஷிகள் என்றாலே பிசினஸ் தான். இதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்து குறைஷை நீங்க ஓதி பார்த்தா தெரியும். லீலாஃபி குறைஷ், குறைஷிகளுக்கு நாங்கள் இலகுபடுத்தி கொடுத்தோம். ஈலாபியும் ரிஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் மாரி காலத்திலும் பிசினஸுக்காக பயணம் போவதை அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுத்தோம். எனவே அவர்கள் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், எனவே அவர்கள் காபத்துல்லாஹ்வுடைய இரட்சகனான அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அவன் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான், அவர்களுக்கு உணவளித்தான் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருட்கொடைகளை சொல்லி, குறைஷி சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா செய்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பிசினஸ். பயங்கரமான பிசினஸ்காரர்கள் குறைஷி. எதையும் வித்து விடுவார்கள், கல்லையும் மண்ணையும் வித்து விடுவார்கள். அப்படி ஒரு திறமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அழகான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே வந்த ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே தான் அவர்கள் மெயினா இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் தான் அவர்களுடைய பிரதானமானதாக இருந்தது. துணி வியாபாரம், துணிகளை கொண்டு யமன் தேசத்திலே இருந்து மொத்தமாக கொண்டு வருவார்கள் துணிகளை. அதே மாதிரி இன்னொரு ஏனைய அயல் நாடுகளில் இருந்து, அரபு தேசங்களில் இருந்தெல்லாம் துணிகளை எடுத்து மொத்தமாக கொண்டு வந்து அரபு தேசங்களுக்குள் விற்கின்ற இந்த பணியை, குறிப்பாக மக்கா மதீனா
இந்த பிரதேசங்களிலே தங்களுடைய பிசினஸை கொண்டு செல்கின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேனாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40,000 திர்ஹம்கள் வரைக்கும் அவர்கள் சொத்து சேமித்து வைத்திருந்தார்கள். ஒரு காலத்திலே 40,000 திர்ஹம், இஸ்லாத்தை ஏற்கின்ற அந்த காலகட்டங்களில் எல்லாம் சுமார் 40,000 திர்ஹங்கள் அளவுக்கு அவர்களிடத்திலே சொத்துக்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். 40,000 திர்ஹம்ங்கிறது லேசான ஒன்றல்ல, பெரிய சொத்து. அந்த காலத்திலே மிக பெரும் சொத்துக்களுக்கு உரிமையான ஒருவராகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது என்னன்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் என்று கிடையாது. அரபு உலகத்திலே ஏகத்துவம், தௌஹீதுடைய சிந்தனை ஏற்கனவே ஊறி போனோம், ஏற்கனவே சிலரிடம் இருந்து அதற்காக தொடர்ந்து முளைத்துக் கொண்டிருந்த மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களை ஹனீஃப்கள் என்று அழைத்தார்கள். அந்த காலத்திலே ஹனீஃப்கள். ஹனீஃப் என்று சொன்ன சொல் குர்ஆனிலே வருகிறது. நாங்கள் வஜ்ஜகத்திலே ஓதுகிறோம், ஹனீஃப் முஸ்லிம் என்று ஓதுறோம் இல்லையா? அந்த ஹனீஃப் என்ற சொல்லுக்கு அதான் அர்த்தம், தூய்மையான சிந்தனை கொண்டவர்கள், தூய்மையான சிந்தனை, இஹ்லாஸ், யாரை பற்றியும் கலப்பு சிந்தனைகள் இல்லை, அல்லாஹ்வை பற்றிய தூய்மையான எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் ஹனீஃபுகள். இந்த ஹனீஃப் என்ற ஒரு சாரார் இஸ்லாத்துக்கு முன்னரும் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரை பின்பற்றினார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபுலகத்தில் தானே வாழ்ந்தார்கள், காபாவை கட்டி புனர்நிர்மாணம் செய்தார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனை அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. எனவே அவர்கள் சொன்ன அந்த பழக்கங்கள், மது குடிக்க கூடாது, சூதாட்டம் ஹராம், அதே போன்று சிலை வணக்கம் கூடாது, இணை வைக்க கூடாது, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற சிந்தனை அரபுலகத்துக்குள் இருந்த ஒரு சிந்தனை. இதனால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட பேர் என்ன? அப்துல்லா. ரசூலுல்லாஹ்வோட வாப்பா ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முதலே மௌத்தா போயிட்டார். ஆனா வாப்பட பேர் என்னன்னு பாருங்க, அப்துல்லா. அல்லாஹ்வோட அடிமைன்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, இந்த ஈமான் பற்றிய நம்பிக்கை எல்லாம் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரே ஒரு பிழையான விஷயத்தை தான் செய்தார்கள். என்ன? இந்த சிலைகளை வடித்து, இது அல்லாஹ்வுடைய குழந்தைகள், எங்களுக்கு பரிந்து பேசுறதுக்காக அவ வணங்கல். உண்மையா சிலைகளை எதற்காக போய் வணங்கினாங்க என்றா, அல்லாஹ் தான் வணங்கினாங்க. அல்லாஹ் எங்களை நெருக்கும், எங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அவர்களிடத்திலே இருந்தது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு சேர்ந்திருந்த சில நல்ல மனிதர்களும் அப்போதே நபித்துவத்துக்கு முன்னரேயே இந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர், மது பாவனைக்கு எதிராக குரல் கொடுத்தவர், மோசமான பாவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஓரிரு தடவைகள் ஹனீஃபுகளுடைய கூட்டங்கள் நடக்கும், அந்த கூட்டங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். வாங்க ஒரு கூட்டத்துக்கு போ, ஹனீஃபுகளுடைய கூட்டம் நடக்குது, நீங்கள் கலந்து கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ்வையே கூட்டிட்டு போனவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அப்படி அந்த ஹனீஃபுகளில் ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் ஒரு போதும் தன்னுடைய வாழ்நாளிலே சிலைகளை வணங்கியதில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு படிக்க நம்ம மாறிப்படி, அவர்கள் ஜாஹிலியத்தையும் அனுபவித்து இஸ்லாத்தையும் அனுபவித்தவர். அவர் ஜாஹிலியத்தையும் அனுபவித்தவர், இஸ்லாத்துக்கு முரணாகவும் வாழ்ந்தவர், இஸ்லாத்துக்காகவும் வாழ்ந்தவர். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி அல்ல. அவங்க ஜாஹிலியத்திலே இருக்கிறது, ஜாஹிலியத்தை எதிர்த்து கொண்டிருந்தவர்களாகத்தான் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒருபோதும் அவர்கள் சிலைகளை வணங்கியது கிடையாது. அறியாமை காலத்திலும் கூட மது அருந்துவதை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சமூகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து இருந்தது. என்ன தெரியுமா? அவர் அந்த சமூகத்தில் இருந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு பிரதம நீதி அரசராக தொழிற்பட்டிருக்கிறார். அந்த காலத்தில் நம்முடைய பரிபாஷையில சொல்றேன்னா பிரதம நீதி அரசர், உச்ச நீதிமன்றங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிற பிரதம நீதி அரசர் ஒரு ஆள் இருப்பார் ஒரு நாட்டுக்கு. அந்த மாதிரி மக்காவோட குறைஷிகளோட பிரதம நீதி அரசர் பதவியை அந்த காலத்துல வகித்த ஒருவர் இவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஏனென்றா அவர் அந்த நேர்மை, பிசினஸ்ல காட்டின அந்த நேர்மை, அவர்கிட்ட இருந்த அந்த ஒழுக்கம், அவர்கிட்ட இருந்த இந்த தனி மனித பண்பாடுகள் தான் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது. இதனால் என்ன சொன்ன, அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், கொலை நடந்தால், ஒருவர் அநியாயமாக ஒருவரை கொலை செய்தால் வழக்கு நடக்கும். அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இந்த பிளட் மணி கொடுக்க வேண்டும், இரத்த இழப்பீடு கொடுக்க வேண்டும். அவ்வாறு அந்த மணி கொடுப்பதற்கு, பிளட் மணி கொடுப்பதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற அந்த பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் தான் ஒப்படைத்து வைத்திருந்தார்கள் குறைஷிகள். நீதித்துறை பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இது அவருடைய நேர்மைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஒரு பண்பாடு கொண்ட ஒரு மனிதராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்ததன் விளைவுதான் அவர்களுக்கு கிடைத்த இந்த பெரிய ஒரு அந்தஸ்து. நாம சில நேரம் இந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்.
இப்படி ஒரு பதவியில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது அவருடைய நேர்மைக்கு கிடைத்த ஒரு பரிசு. அப்ப அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறந்த நேர்மையான மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்ன, அவர்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது, என்னென்ன சிறப்பு பட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய மிக பிரபலமான ஒரு பெயர் தான் அவர்களுடைய அந்த சித்திக் என்கின்ற அந்த பெயர். இது குர்ஆனிலே அவருக்கு சூட்டப்பட்ட பெயர். எப்படி சிறப்பு, அல்லாஹ்வே அவருக்கு வைத்த பெயர். இது அந்த சஹாபாக்களிலே அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு. அல்லாஹ்வே அவருக்கு சூட்டிய ஒரு பேர், மறைமுகமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு சூட்டிய ஒரு பேராக அது காணப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் உண்மையாளர், உண்மைப்படுத்தியவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போயிட்டு வருகிறார். மிஅராஜ் பயணம் போய் விண்ணுலக பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டு நபிமார்களை எல்லாம் சந்தித்து விட்டு ஒரே இரவிலே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாரான். இந்த செய்தியை சொல்லுகின்ற போது யாரும் லேசில நம்ப மாட்டாங்க. நான் ஒரே இரவுல மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், அங்க இருந்து 7 வானங்களை கடந்து போனேன், அங்க போய் நபிமார்களை எல்லாம் சந்தித்தேன், இதெல்லாம் ஒரே இரவுல செஞ்சேன், இப்ப நான் திரும்பி வந்துட்டேன் என்று சொன்னால் இப்போ ஓரளவுக்கு நம்பினாலும் அந்த காலத்துல அதை நம்புறதுக்கான எந்த ஒரு முஸ்தீபுகளும் இருக்குது. யாருக்கும் அதை நம்புற கஷ்டம், உண்மை இயல்பாவே கஷ்டம். அதனால அதிகமானவர்கள் அதை கேவலமாக பேச தொடங்கினார். இவருக்கு கொஞ்சம் இன்னும் நடந்துட்டு வித்தியாசமா கதைக்கிற ஒரே இரவுல அப்ப வானத்துக்கு கூட போயிட்டு வாரு என்று பேச தொடங்கி விட்டார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே போய் சில குறைஷி தலைவர்கள் போய் சொல்றாங்க, இன்னும் கூட தலைவர் இன்னும் கூட ஆளுக்கு நடந்து ஒரே இரவுல மக்காவுக்கும் பலஸ்தீனத்துக்கு போனாராம், அங்கிருந்து 7 வானங்களை கடந்து போனாராம், பிதற்றுகிறார். இதை நீங்க நம்புறீங்களா? நீங்க ஒரு நல்ல நீங்க ஒரு அறிவுள்ள ஆள் அல்லவா, இதை நீங்க நம்புறீங்களா என்று கேட்கிறார். அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இதை மறுப்பார் என்றுதான் அவர்கள் போய் சொன்னார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதைவிட பெரிய அற்புதம் ஒன்றை அவருக்கு நிகழ்ந்ததாக அவர் சொன்னாலும் நான் அதனை நம்புவேன், 100% அதை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் அவர் பொய் பேசி நான் கண்டதில்லை, அவர் யாரையும் ஏமாற்றி நான் கண்டதில்லை. இதைவிட ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் சொன்னாலும் சொல்லுங்க, நான் நம்பிட்டேன் சொல்லுங்க என்று அது என்ன செய்தி என்று கூட கேட்கவில்லை. நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுட்டு வந்து உண்மையா பொய்யான்னு சொல்றேன் என்று கூட சொல்லவில்லை. தன்னுடைய தூதரின் மீது அவர் வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை தனது பறைசாற்றுகின்றது அவர்கள் சொன்னார்கள். இதைவிட பெரிய அற்புதம் ஒன்றிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார் என்று சொன்னாலுமே நான் வந்து சொல்லுங்க, நான் அதையும் நம்புவேன் என்று சொன்னார். வந்த குறைஷிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது. உடனே அல்லாஹ் தஆலா வசனங்களிலே சொல்கின்ற போது, உங்களை உண்மைப்படுத்தினாரே, உங்களை உண்மையை கொண்டு அனுப்பிய அல்லாஹ்வுக்கும் உங்களை உண்மைப்படுத்தி அந்த தோழருக்கும் என்று அவருக்கு சித்திக் என்கின்ற அந்த பெயரை அல்லாஹ் தஆலா அவருக்கு சூட்டுகின்றார். அன்றிலிருந்துதான் அவர் சித்திக் என்கின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார் என்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டப்பட்ட ஒரு பெயர், அதுதான் அல் அதீக். அதீக் என்று சொல்றது என்னன்னா, அடிமைகளை அதிகம் விடுதலை செய்பவர்கள், ஆக்களை விடுதலை செய்கிறார்கள், சுதந்திர கொடுக்கிறார்கள், சுதந்திரம் கொடுக்கிறார்கள் தான் அல் அதீக் என்று நாங்கள் சொல்கின்றோம். விடுவிப்பவர், மேன்மையானவர் என்கின்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லாக இது காணப்படுகிறது. எனவே நீ நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ்வினால் விடுவிக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாலும் அது அந்த சமூகத்தில் எவ்வாறு பார்க்கப்பட்டது என்று சொன்னால், அடிமைகளை விடுவிப்பவராக இவர் இருந்தாரே, அதனால இவரை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுவிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன ஒரு சிறப்பு பெயராக இதனை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் அவருக்கு தொடர்ந்து நிலைத்த ஒரு பெயராகவும் காணப்படுகிறார். அதீக் என்ற பெயரால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கப்பட்டார். காரணம், அதிகமான அடிமைகளை அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். மூன்றாவது மிக பிரபலமான ஒரு பெயர் தான் அபூபக்கர். அபூபக்கர் என்றால் அதுக்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று, இந்த குட்டி ஒட்டகங்களுக்கும் இந்த பக்கர் என்று சொல், பக்கர் என்ற சொல் இந்த குட்டி ஒட்டகங்கள், கன்னியாக இருக்கக்கூடிய பெண் ஒட்டகங்கள் சிலருக்கு இந்த பக்கர் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னும் ஒரு பிசினஸ் தான் இந்த ஒட்டக பிசினஸ். சின்ன வயசுலேயே அவர்கள் நிறைய ஒட்டகங்களை வாங்கி வச்சு அதை வளர்த்து அதனை பெரிய நிலைமை, பெரிய வளர்ந்த நிலைமைக்கு வருகின்ற போது அதனை விற்று பணம் சம்பாதிக்கின்ற ஒரு பழக்கம் அவர்கள் இருந்து நிறைய ஒட்டக குட்டிகளை அவர்கள் வாங்கி வைத்து செல்ல பிராணிகளாக வளர்த்து இருக்கின்றார்கள். மிகவும் அன்பாக அந்த ஒட்டகங்களோடு நடந்து கொள்ள, பிள்ளைகளை வளர்ப்பது போல ஒட்டகங்களோடு அவர்கள் பழகுவார்கள். அதனாலதான் இந்த ஒட்டக குட்டிகளின் தந்தை என்கின்ற பெயர் அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்து, அபூபக்கர் என்ற பெயர் இவருக்கு ஆரம்பத்திலே இருந்தது. இந்த ஒட்டக குட்டிகளின் தந்தை இவர்.
இந்த ஒட்டக குட்டிகளோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர் என்று அவருக்கு இந்த பேர் இருக்கு. பிற்காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த 11 மனைவிமார்களில் ஒரே ஒரு மனைவி மாத்திரம்தான் பக்கர், கன்னிப்பெண்ணாக இருந்தவர். அவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானே. எனவே அந்த பெயர் அவருக்கு பிற்காலத்திலும் பொருந்தி போனதால் தொடர்ந்தும் அவர் அபூபக்கர் என்ற பெயராலே அழைக்கப்பட்டார். அந்த ரெண்டும் பொருந்தும். ஆரம்பத்திலே அபூபக்கர் என்ற பெயர் அவருக்கு இருந்தது. காரணம், அவர் இந்த ஒட்டக குட்டிகளை மிகவும் விரும்பி வளர்த்து வந்து அதனை செல்ல பிராணியாக கருதி அதற்கு போஷித்து வளர்த்து வந்த அந்த காரணத்தினால் அவருக்கு அபூபக்கர் என்ற பெயர் இருந்தது. பிற்காலத்திலே ஒரே ஒரு கன்னிப்பெண்ணை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். அவர்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ததன் காரணமாகவும் அவர்களுக்கு அந்த பெயர் வந்தது. ரசூலுல்லாஹ் திருமணம் செய்ததால் கன்னிப்பெண்ணின் தந்தை என்கின்ற பெயர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்தது. இதுதான் அவர்களுடைய இந்த புனை பெயர்கள் வந்ததற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு புனை பெயரும் அதில் இருக்கிறது. அவ்வளவு பிரபலமான ஒரு புனை பெயர் கிடையாது. லவ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு புனை பெயர். இது மென்மையான உள்ளம் கொண்டவர்கள், சாஃப்ட் ஹார்ட் கொண்டவர்கள், மென்மையான உள்ளம் கொண்டவர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. உண்மையில் எப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக திக்ர்களை ஓதக்கூடிய ஒருவராக இருப்பார். அதிகம் அல்லாஹ்வை இறை நினைவிலே நினைத்துக் கொண்டிருக்கிற உள்ளம் கொண்டவராக இருந்தார். எப்போதும் ஏழை எளியவர்கள் மீது கரிசனை கொண்ட ஒரு இரக்க சுபாவம் கொண்ட ஒரு மனிதராகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார். இதனால் அவர்களுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டிருந்தது என்று இவ்வளவு சிறப்பு பெயர்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாறு என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது ஒரு ஆய்வு. இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி முழுமையான ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வை தான் சுருக்கி நான் இப்போது உங்களோடு கலந்துரையாடிக்கிறேன். எனவேதான் ஒவ்வொரு தலைப்புகளாக நாங்கள் பார்த்து கொண்டு போகின்றோம். திருக்குர்ஆனிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பல குறிப்புகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உயரிய அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நான் விரிவாக அதனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகின்ற போது ஒரு வித்தியாசமான பயண பாதையை தீர்மானித்துக் கொண்டார்கள். வழமையாக மதீனாவுக்கு போகின்ற பாதை இல்லாமல் வேறொரு பாதையிலே நாங்கள் மதீனாவுக்கு போவது என்று தீர்மானித்துக் கொள்கின்றார்கள். எனவே அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய தோழராக எடுத்துக்கொண்டு அந்த பயண பாதையிலே பயணித்து போகின்ற சந்தர்ப்பத்தில் தான் தௌர் குகையிலே தங்குகின்றார்கள். எனவே அந்த நேரத்திலே மிக இக்கட்டான சந்தர்ப்பம், யாரும் காப்பாற்றுவதற்கு இல்லை என்கின்ற அளவுக்கு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றார்கள், நாங்க 2 பேர் தானே யா ரசூலல்லாஹ் இருக்கிறோம், நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம், அவங்க நிறைய பேர் எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொண்டார்களே, நாங்க தப்புறது கஷ்டமே என்ற ஒரு வார்த்தையை சொன்ன போது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். இல்ல, அல்லாஹ்வும் உங்களோட தான், அல்லாஹ் மூன்றாவதாக உங்களோடு இருக்கிறான் என்ற வசனத்தை இறக்கினது எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வோடு கூட இருந்த ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் அப்படித்தானே சொன்னான், வல்லாஹு தாலிதுஹுமா, அவங்கள மூணாவது அல்லாஹ் இருக்கிறான், நீங்க 2 பேர் என்ன சொல்றீங்க? அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன், அபூபக்கரே நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பேரை சூட்டுகின்றான். அவருக்கு சூட்டின பேர் என்ன தெரியுமா? சாஹிப். சாஹிப் என்று சொல்வார். சாஹிப் என்றால் தோழர். சும்மா தோழர் இல்ல, சும்மா தோழரை சொல்றதுக்கு சதீக் என்று தான் அரபுல சொல்றேன். சதீக் என்றா தோழர், ஃப்ரெண்ட். சாஹிப் என்று சொல்றது யாருன்னா பிரயாண தோழர். சாஹிப் என்று சொல்றதுக்கு என்ன கருத்து அரபுல? பிரயாண தோழர். எப்பவுமே பிரயாணத்துல நம்ம எல்லாரோடையும் பிரயாணம் போக மாட்டோம். நம்ம விருப்பமானவர்களோட தான் பிரயாணம் போகும், சிறார்களோட பிரயாணம் போயிடும். அவங்களோட இயல்பு நமக்கு ஒத்து வரா. ஆனா நமக்கு ஒத்து வராங்களோட தான் பிரயாணம் போகலாம். அப்பதான் பிரயாணம் சந்தோஷமாயிருக்கும், இயல்பாக இருக்கும். இப்ப நம்ம ட்ரிப் போறோம், எல்லாரோடையும் போக மாட்டோம். நமக்கு விருப்பமான நெருக்கமான நம்மளோட ஒத்து வரக்கூடிய ஆக்களோட தான் போகும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிக பிரயாணங்களை செய்த ஒருவர், இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட இருந்த ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அவருக்கு குர்ஆன் வைத்த பேர், இன்னும் ஒரு பேர் சாஹிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரயாண தோழர் சாஹிப். குர்ஆன் நண்பர்களை குறிப்பதற்கு பல சொற்களை பயன்படுத்தியிருக்கு. ரஃபீக் என்ற சொல், ரஃபீக் என்றாலும் நண்பர் தான், சதீக் என்றாலும் நண்பர் தான், அதே மாதிரி சாஹிப் என்றாலும் நண்பர் தான். இங்கு குர்ஆன் சொல்ற சொல் வந்து சாஹிப், சரியானே, பிரயாண தோழர். இந்த சொல் தான் பிற்காலத்திலே அந்த சாப் சொல்லி சொல்லுவோமே நாம கூட இருக்கிறார்கள் சொல்றேன், அவனோட பரிபாஷையில் இருக்கு அந்த சொல் சாப். அமீர் சாப்
என்ன சாப்பாடு கதைக்கிற அந்த பழக்கம் வந்தது, அந்த கூட இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தத்துல வந்ததுதான் அந்த கருத்து. ஆகவே சாஹிப் என்கிற அந்த சொல் மிக துல்லியமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. தோழமை கொண்டவர், கூட இருப்பவர், கூட பயணிப்பவர் என்ற கருத்திலே பாவிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்ததுதான் அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கண்ணியப்படுத்தித்தான் அந்த வசனத்திலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது குர்ஆனிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வந்த ஒரு சம்பவம் தான் சூரத்துல் லைலினுடைய 17 தொடக்கம் 21 வசனங்களை நீங்கள் ஓதி பார்த்தால் இதுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அவர்களை பெருமைப்படுத்தி இறக்கப்பட்ட வசனம் என்று பல சஹாபாக்களே எனக்கு தப்சீர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக யார் தனது பொருளை தூய்மைப்படுத்துவதற்காக கொடுக்கிறாரோ, மிகவும் இறை அச்சத்தோடு, இத்தகா என்று வருகிறது இல்லையா, வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்கின்றார். அப்ப யாரு இந்த தூய்மைப்படுத்தி தன்னுடைய பொருளை அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸான நியத்தோடு அதிகமாக கொடுக்கின்றாரோ, தன்னை இறையச்சப்படுத்திக் கொள்கிறாரோ, தக்வா செய்து கொள்கிறாரோ, அவர் நரகத்தில் இருந்தும் தூரமாக்கப்படுவார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து சொல்கின்றான். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியர், அவர் சொல்லுகிறார் தன்னுடைய விரிவுரையிலே, இந்த வசனம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற பெரும் பெரும் அடிமைகளை தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து, பெரும் பெரும் பணத்தை கொடுத்து விடுதலை செய்து இஸ்லாத்துக்காக பெரும் தியாகம் செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் குறிக்கிறது என்று நம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேற்கோள் காட்டி இந்த வசனத்துக்கு இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பு பண்பை தான் எடுத்து காட்டுகின்றது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சூரா தௌபாவினுடைய 100வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதிலும் வரக்கூடிய சம்பவம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மறைமுகமாக குறிக்கிறது. அதிலே வரக்கூடிய ஒருவர் தான் முந்தியவர்களில் முதன்மையானவர். அப்படி ஒரு பாவனையும் குர்ஆன் சொல்கிறது. அதாவது முந்தியவர்கள் என்றால் யாரு? இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள், குறிப்பாக முஹாஜிர்கள், மக்காவிலே இருந்து இஸ்லாத்தை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி பழகி வந்த அந்த சஹாபாக்கள், அவர்களிலும் முந்திக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வது இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் குறிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த செய்தியை சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட சொல்லிட்டு முதலாவது அடுத்ததாக சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே முந்தியவர்களில் முதன்மையானவர் என்று இங்கு குர்ஆன் சொல்வது இவர்களை தான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி குர்ஆனிலே சிறப்பிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு குர்ஆன் வசனங்களும் அவர்களோடு சம்பந்தப்பட்டு இறக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்து அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா என்ற துஆவை ஓதிக்கொள்வோம். மழை பெய்கின்ற போது அந்த மழை எங்களுக்கு பிரயோசனமான மழையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்வது ஒரு சுன்னத். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. நபிமொழிகளின் தொகுப்புகளிலும் நாங்கள் பார்க்கலாம். அதிகமான நபிமொழி தொகுப்புகளிலே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பித்து சொன்ன பல ஹதீஸ்களும் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுல ஒன்றுதான் அவர்களுடைய நட்பின் சிறப்பு. எப்படி சொன்னார்கள் என்று பாருங்க. இந்த ஹதீஸ்ல, மக்களின் தனது தோழமையிலும் செல்வத்திலும் எனக்கு மிகவும் பேருதவி புரிந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவரோட சொத்து இல்லைன்னா இந்த இஸ்லாம் இல்லை, அவரோட உதவி இல்லைன்னா இந்த இஸ்லாம் இல்லை. அப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர் இல்லை என்றால், என்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் இல்லை என்றால், அவர் உதவி செய்தது போன்று யாரும் எனக்கு உதவி செய்யல, அவர் இல்லை என்றால் பல இக்கட்டான கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். ஹிஜ்ரத்துல மொத்த திட்டமிடலையும் செய்து கொடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, கூட இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஒட்டகம் கொடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, வழிகாட்டினது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பணியாள், உணவு கொண்டு வந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள், தடைகள் அளித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னும் ஒரு பணியாளர், வழிகாட்டினது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஒட்டுமொத்த பிளானையும் செய்து முடித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் இல்லை என்றால் ஹிஜ்ரத் இல்லை என்கின்ற அளவுக்கு அவருடைய பங்களிப்பு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய பங்களிப்பை செய்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மாத்திரமல்ல, இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்ட மதீனாவிலே ஒரு நாள் சொல்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி, மக்களிலே தோழமையிலும் செல்வத்திலும் எனக்கு மிகவும் பேருதவி புரிந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். நான் அல்லாஹ்வை ஹலீலாக எடுத்துக் கொள்ளாமல் மனிதர்களில் ஒருவரை எடுத்துக் கொள்வதென்று இருந்திருந்தால் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் எடுத்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார்.
நான் அல்லாஹ்வை தானே என்னுடைய முதலாவது கலீலாக நண்பராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அதற்கு அடுத்த இடத்தில் ஒரு மனிதரை வைப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் வைப்பேனே தவிர வேறு யாரையும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தி, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சிலர் சொன்னாலும் இது ஹதீஸ் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. இது ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கூற்றாக சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அதுதான் ஃபலாயிலுஸ் ஸஹாபா என்ற நூலிலும் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்திலே வருகிறது. இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் ஷுஅபுல் ஈமான், ஈமானின் கிளைகள் என்ற பாடத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்திருந்தாலும் இந்த செய்தி ஹதீஸ் என்ற தரத்தில் வைத்து பார்க்கப்பட முடியாத ஒரு செய்தி, அதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் சொல்லப்பட்ட அந்த விடயம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகத்துவத்தை எடுத்து காட்டினாலும் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றாக நாங்கள் பார்க்க முடியாது. அது என்ன செய்தி என்று கேட்டால், ஆனால் இந்த செய்தியை பிரபலமாக ஹதீஸாக சமூகத்திலே சொல்வார்கள், ஆனால் ஹதீஸாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை ஒரு தட்டிலும் ஏனைய அனைவருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் தான் கணக்கும், அதுதான் பாரமானதாக இருக்கும் என்று வரக்கூடிய இந்த செய்தி ஒரு கூற்றாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையாக நான் தேடிய வகையில் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமான் மிக உறுதியானது, அது ஏனைய மனிதர்களுடைய ஈமானை விட கனதியானது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதனை ஒரு ஹதீஸாக நிறுவுவதற்கு ஆதாரங்கள் போதாது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்தது, ஒரு மனிதர் வாழுகின்ற போது அந்த மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து என்ன? அவன் சொர்க்கவாதி என்று தெரிஞ்சிட்டு மௌத்தான். இது யாருக்கு கிடைத்த? உலகத்துல வெறும் 10 பேருக்கு தான் கிடைச்சு. வெறும் 10 பேருக்கு தான் இந்த சந்தர்ப்பம் உலகத்திலே கிடைத்தது. சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தார்களே, கடைசி இறுதி ஹஜ்ஜில கலந்து கொண்ட சஹாபாக்கள் 1 லட்சத்துக்கு மேல் எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்கள், சஹாபி பெண்மணிகள் இருந்தார்கள். இவர்கள்ல வெறும் 10 பேருக்குத்தான் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அல் அஷரத்துல் முபஷ்ஷர் 10 பேர். அந்த 10 பேர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சார். இந்த 10 பேர் அவங்களுக்கு மௌத்தாக்கே தெரியும் நம்ம சொர்க்கவாசியா, நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம சொர்க்கவாசியா நரகவாதியா, நம்மளோட கடைசி முடிவு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா 10 பேருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சான்ஸ் என்ன? வாழும் போதே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, நீங்க சொர்க்கவாசி. அப்படி வாழும் போதே சொர்க்கவாசி என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய சிறப்பு அந்த மனிதர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கண்ணியமாக நாங்கள் பார்க்கின்றோம். வாழும் போது சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட சொர்க்கவாசிகள் 10 பேர் அஷரத்துல் முபஷ்ஷரீன்ல முக்கியமான முதன்மையானவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். திருமிதியிலே அந்த ஹதீஸ் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தார சந்தர்ப்பத்துல தன்னுடைய மரணத்துக்கு பிறகு ஃபித்னாக்கள் வரப்போடாங்கிறதுல மிக கவனமாக இருந்தாங்க. நாங்களும் இதுல கவனமாயிக்கணும். நம்ம மௌத்து ஒரு ஃபித்னாவாயிடப்படாது. நம்ம மௌத்தான அடுத்த நிமிஷமே நம்ம எல்லா விஷயங்களும் தானா நடக்கும். ஒரு ஃபித்னாவை உருவாக்கிட்டு போய் தரப்படாது. நம்ம பிள்ளைகள் சொத்து மத்துக்கு அடிபிடிப்படுற மாதிரி, நம்ம மௌத்தா தொடர்ந்து நம்ம மனைவி மக்கள் நெருக்கடியான நிலைமைக்கு வர மாதிரி, நம்ம பிசினஸ்ல இருக்கிற சிக்கல்கள் அடுத்த குடும்பத்தவர்கள் சுமக்கிற மாதிரி, நம்ம கடன்களை அடுத்த மனிதர்களுக்கு சுமத்திட்டு போற மாதிரியான ஒரு மௌத்தை நாங்க யாரும் மௌத்தாயிடப்படாது. மௌத்தாகிற நேரம் எப்படி மௌத்தானும், மௌத்தான அடுத்த நிமிஷம் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும் என்ற நிலைமையில தான் நம்ம வாழும். அதுதான் உண்மையான ஒரு மோமினுடைய வாழ்க்கை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உயில் எழுதி வைக்காம 3 நாள் நீங்க கழிக்க முடியாது. இஸ்லாமிய சட்டம், இந்த சட்டத்தை யாரும் பின்பற்றும்? இஸ்லாமிய சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உயில் எழுதி வைக்காம 3 நாள் படுக்கைக்கு போக முடியாது என்று சொன்னார்கள். எல்லாம் எழுதி வச்சுக்கணும். மௌத்தாரத்துக்கு முதலே என்னென்ன மௌத்துக்கு பிறகு இப்படிதான் நடக்கணும் என்றதெல்லாம் எழுத்தில் எரிக்கணும். அது இஸ்லாமிய சுன்னா. ஆனா நாங்க யாரும் அதை செய்யறதில்ல. நம்ம மௌத்தாகி போயிடுவோம். மௌத்தானதுக்கு பிறகு நிறைய ஃபித்னாக்கள். ஆகவே அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம், மௌத்துக்கு தயாரான ஒரு வாழ்க்கை தான் உண்மையான மூமினுடைய வாழ்க்கை என்று சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகுதியோடு நாங்கள் இன்றைய அமர்வை நிறைவு செய்யலாம். நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த அமர்வு இடம்பெறாது. சனிக்கிழமை நீங்கள் வருகின்ற போது இந்த டியூட்டை கட்டாயம் கொண்டு வரணும். அதுலதான் அடுத்த பகுதிகள் இருக்குது. எனவே இந்த பகுதியை முடிச்சுட்டு நாங்க நிறைவு செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற நேரம் ஃபித்னாக்களை உருவாக்கிட்டு போகல. அதான் நான் சொல்ல வந்த செய்தி. அவங்க மௌத்தாகிற நேரமே தனக்கு பிறகு யாரு இமாமத்துக்கு பொறுப்பானவர், தலைவராக இருப்பதற்கு யார் பொறுப்பானவர் என்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டு தான் போனார். இது அவர்களுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களால் தொழுகை நடத்த முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய வேதனையில் இருக்கிறாங்க. 2 சஹாபாக்கள் தோளிலே தாங்கியவாறு தான் அவர்களை பள்ளி வாயிலுக்கு இழுத்து வந்தார்கள் 2 நாள். 3வது நாள் வர முடியல, வீட்டுல இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க சஹாபாக்கள், யார் தொழுவிக்கிற, தொழுகை டைம் வந்துட்டு. அப்ப உடனே போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யார் தொழுவிக்கிற? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்க சொல்லுங்கள். அப்ப என்ன நடக்குது? எனக்கு பிறகு தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை திட்டவட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே போயிட்டான். இந்த சம்பவம் மட்டும் நடக்க இல்லையா இஸ்லாமிய உலகத்துக்கு பெரிய பிரச்சனை. ஏனென்றா அன்சாரிகள் நிறைய பேர் இருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தோள் கொடுத்தது மாத்திரமல்ல, உயிரை கொடுத்து போராடின சஹாபாக்கள் இருந்தான். முஹாஜிர்களுக்கு நிகராக தியாகம் செய்த பல அன்சாரிகள் இருந்தார். தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் யாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பையத்தை செய்ய மறக்க. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கடைசியா யார பேரை சொன்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேர். இதைத்தான் இஜ்திஹாதுக்கு எடுத்து காட்டினாங்க. இதை ஏன் நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்தோம் இதற்கா என்று சொல்றதுக்கு அது ஒரு ஆதாரமா போயிட்டுது. எனவே அது மிக முக்கியமான ஒரு விஷயம். மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, நீங்க என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையா தொழுவிக்க சொல்கிறீர்கள்? அவர் தொழுவித்தால் தொழுவிக்கின்ற சத்தத்தை விட அவர் அழுகின்ற சத்தம் அதிகமாக கேட்குமே என்று சொன்னாங்க. தொழுகிற உயிரோட்டத்தை பா இப்படி சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மீண்டும் கேட்கிறாங்க உறுதிப்படுத்தி, என்னுடைய தந்தை அபூபக்கரையா தொழுவிக்க சொல்றீங்க? அவர் தொழுவிச்சார்னா அழுதுருவாரு. குர்ஆன் ஓதும் போது அழுதானே தொழுவார். மக்களுக்கு தொழுவிக்கிற சத்தத்தை விட அழுகிற சத்தம் கூட கேட்குமே அவர் தொழுவிச்சாருங்க. அவரையா தொழுவிக்க சொல்றீங்க? நாம் அவரை தான் தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படி பேணுதலான ஒரு தொழுகையை தொழக்கூடிய ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதரின் செல்வமும் எனக்கு பயனளிக்கவில்லை, அபூபக்கருடைய செல்வம் எனக்கு பயனளித்ததை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சிறப்பித்துக்குரிய சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இன்னும் பல மிக உணர்வுபூர்வமான பல சம்பவங்கள் இருக்கின்றன. அவற்றை தான் நாங்கள் இவங்களோட அடிப்படை வரலாறு தான் இவ்வளவு நேரம் நாங்க பார்த்திருக்கோம். இனி நாங்க பார்க்க போறது உங்களோட வாழ்க்கையில் நடந்த உயிரோட்டமான பல சம்பவங்கள் இருக்கிறது, நெகிழ்ச்சியான பல சம்பவங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில தர்பியத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ரோல் மாடல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அந்த மாதிரியான சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்விலே தான் இன்ஷா அல்லாஹ் நோக்க இருக்கிறோம். இது முதலாவது அமர்விலே நாங்கள் அவர்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்திருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார், எப்போது பிறந்தார்கள், எப்போது மரணித்தார், அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணி, அவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் செய்த அடிப்படை தியாகங்கள், குர்ஆனிலே அவர்களை பற்றி சிறப்பித்து கூறப்பட்ட வசனங்கள், நபிமொழிகளில் அவர்களை பற்றி சிறப்பித்து கூறப்பட்ட வசனங்கள் என்று முதல் பாகத்தை முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகங்களை, அவர்களுடைய சதகாக்களை, அவர்களுடைய அந்த நற்பண்புகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை, அவர்கள் கலீஃபாவாக இருந்து சாதித்து காட்டிய நிர்வாக பணிகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக நோக்க இருக்கின்றோம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை மறக்காம இந்த கையில கொண்டு வாங்க, திருப்பி இது தர முடியாது, எனவே எடுத்து கொண்டு வருமாறு அன்பாக கண்டுகொண்டோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.